வி தமிழர்களுக்கு வணக்கம். பரபரப்பான அந்த தேர்தல் சூழலில் நம்ம வளவனோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் வளவன். வணக்கம் சார். எப்படி போயிட்டு இருக்கு தேர்தல் ரிசல்ட்ஸ் எல்லாம்? ரொம்ப நெக் டு நெக் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அஃப்கோர்ஸ் நம்ம நம்பர்ஸை பார்க்கும்பொழுது இவங்களுக்கு 290 வரைக்கும் பிஜேபி, அந்த பக்கம் 230 வரைக்கும் இருக்குது அப்படின்னாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு 170க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் 10,000க்கும் குறைவான வாக்குகள் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு 3 மணிக்கு பிறகு நமக்கு கம்ப்ளீட்டாக நிலவரங்கள் அப்படிங்கிறது ஒரு பேட்டர்னை நோக்கி போய் செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படின்னாலும் கூட பல ஸ்டேட்ஸில் ஆச்சரியங்கள் இருக்கிறது. நம்ம கடந்த காலத்தில் இப்போ எலெக்ஷன் பிரச்சாரங்கள் எல்லாம் கூட பாஜகக்காரங்க சொல்கிறதை கேட்டால் ராகுல் காந்தி வயசை விட கம்மியாக தான் காங்கிரஸ் ஜெயிக்கும்னு. காங்கிரஸ் 3 இலக்கத்தை நோக்கி 100 அப்படிங்கிற அந்த நம்பரை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓவரால் பேட்டர்னில் பல மாநிலங்கள், குறிப்பாக இந்தியா கூட்டணிக்கு ஒரு சர்ப்ரைசிங்கான பேக்கேஜை குறிப்பாக உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்கள், மகாராஷ்டிராவும் கூட கொடுத்திருக்கிறது. சவுத் இந்த முறை பாஜகவுக்கு கடந்த முறையை விட, கடந்த 2 தேர்தலை விட கூடுதலாக கை கொடுத்திருக்கிறது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. 2 மாநிலங்கள், சட்டமன்ற தேர்தல் நடந்த 2 மாநிலங்களிலும் ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்குறோம். குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு டேட்டாஸாக வந்துக்கிட்டு இருக்குல்ல. வழக்கமாக உத்தரப்பிரதேசம் அவங்க வந்து ராமர் கோயில் கட்டியிருக்காங்க, யோகி வேற புல்டோசர் பாபாவா அங்கே வந்து ரொம்ப வளம் வந்துட்டு இருக்காரு. ஆனால் அங்கே ஒரு மிகப்பெரிய அடி. பிஜேபி 35 தான், ஆனால் அகிலேஷ் வந்து 34, காங்கிரஸ் 7 அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மெஜாரிட்டியான வின்னிங் கிடைச்சிருக்கு. நீங்கள் இந்த 34 சேர்த்துருங்க, 41 சீட்டுகள் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வரோம். ஏன்னா பாதிக்கும் மேலே இந்தியா கூட்டணியினுடைய லீட் அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கு. இதில் நம்ம கவனித்து பார்க்க வேண்டியது, இந்த எலெக்ஷனில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் யோகி ஆதித்யநாத் ஸ்டேட்டை விட்டு வெளியே போனார். ஒடிஷாவில் பிரச்சாரம் பண்ண அவரை உள்ளுக்குள்ளே தான் வச்சுருந்தாங்க. ஏன்னா பாஜகவுக்கு தெரியும் உத்தரப்பிரதேசம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது. பட் அதில் ஒரு பெரிய ஸ்வீப்பை இந்த முறை, ஏன்னா முதல் முறை அவங்க 72 ஜெயிச்சாங்க, அடுத்த முறை அது 64 கூட்டணியோட சேர்த்து 66 சீட்டாக இருந்தது. இங்கே பிடிச்சிட்டோன்னா போயிடலாம் அப்படின்ற இந்த அவங்களுடைய கோட்டைக்குள்ளேயே இந்த முறை ஓட்டையை ஏற்படுத்தி இருப்பது முக்கியமாக அகிலேஷ் யாதவ். ஏன்னா காங்கிரஸ்க்கு அவர் சீட்ஸ் கொடுக்கும்போது இவ்வளோ சீட் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற இதெல்லாம் இருந்தது. அதில் 50% சீட்டை காங்கிரஸ் ஜெயித்து இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். பல காரணங்கள். இந்த அதிருப்தி யோகி மேலே இருக்கிற அதிருப்தியா, இல்லை மோடி யோகிக்கு சரியான இடம் தரலங்கிறதுக்காக உத்தரப்பிரதேசத்துக்குள்ள கட்சிக்குள்ளே உள்ளடி வேலை நடந்திருக்கா அப்படிங்கிற கான்ஸ்பிரசி தொடர்ச்சியாக பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து வழக்கமாக பிஜேபியில் இருக்கக்கூடிய லீடிங் தலைவர்கள் மற்ற ஸ்டேட்டில் பிரச்சாரம் பண்ணுவாங்க. அது வந்து யோகி இறக்குவாங்க, நிதின் கட்கரி இறக்குவாங்க. ஆனால் இந்த தேர்தலில் இவங்க 2 பேருமே கேம்பெயினில் இல்லை. நீங்கள் வேறு ஸ்டேட்டுக்கு போகக்கூடாது, வேறு பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு 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 விர்ச்சுவல் இன்ஸ்ட்ரக்ஷனாக அவங்களுக்குள்ள ஒரு பெரிய இஷ்யூவாக ஓடிட்டே இருந்துச்சு. அந்த இடம் தான் நமக்கு 2 கேள்வி வருது. ஒன்று, இவங்க ஆல் இண்டியா லீடராக பேன் இண்டியா லீடராக வரக்கூடாதுன்னு அடக்கினாங்களா, இல்லை உத்தரப்பிரதேசமும் போயிடும் நீங்கள் அங்கே இருந்து காப்பாற்றுக்க அப்படிங்கிறதுக்காக வெளியில். ஆனால் இப்போ தெரியுது என்னன்னா உத்தரப்பிரதேசம் போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்காங்க போல இருக்கு. ஒருவேளை இந்த நம்பருக்கும் கீழே போயிடக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் போயிருந்திருக்கலாங்கிறதுனால இந்த விஷயமா அப்படின்னு பார்க்கணும். நம்ம தொகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார் கேண்டிடேட்ஸ் அப்படின்னா கட்டாயமாக ராகுல் காந்தியினுடைய ரேபரேலி, அதே போல் அமேதி ஸ்மிருதி இரானி அவர்களுடையது, அதே போல் கண்ணூச்சில் அகிலேஷ் யாதவ் நிற்கிறாரு, டிம்பிள் யாதவ் அவங்களும் நிற்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ராகுல் வந்து ஒரு 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் லீடிங்கில் இருக்காரு. அது ஒரு பெரிய விஷயம் தான். அது ஏன்னா ஏற்கனவே வந்து ராகுல் வந்து உத்தரப்பிரதேசத்தில் தோல்வியை சந்திச்சிருக்காரு. ராகுல் வாக்கே வாங்க மாட்டார், அவர் தோத்துருவார், அவர் தேர்தலே நிற்க மாட்டார் உத்தரப்பிரதேசில் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு 1.5 லட்சம் வாக்கு லீடிங் போயிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பெரிய வரவேற்கத்தக்க விஷயம். அதே சமயத்தில் வயநாட்டிலேயே ஆல்மோஸ்ட் அவங்க வந்து ஒரு 2 lakhs ஓட்டுக்கு மேலே வித்தியாசத்தில் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ராகுலுக்கு இது ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்மாக உத்தரப்பிரதேசம் அமைஞ்சிருக்கு. இதே சமயத்தில் பீகாரில் ஒரு பெரிய பின்னடைவு மாதிரி ஃபுல்லாக காமிக்கப்பட்டிருக்கேன். பீகாரில் எல்லாரும் மிஸ்கால்குலேஷன் பண்ண இடமாக நிதிஷ்குமார் இருக்கிறார். அவருடைய அரசியல், ஏன்னா அவர் வந்து இந்தியா கூட்டணிக்கு நான் தான் கன்வீனர் அப்படின்னு ஆரம்பித்தார். அவர் வெளியில் போன போது நல்லதுன்னு தான் பலரும் ஒப்பீனியன் கொடுத்தாங்க. பிஜேபியை நிதிஷ்குமார் இவ்வளவு லீட் எடுப்பார்னு யோசிச்சுருப்பாங்களா? ஏன்னா அங்கே என்டிஏ கூட்டமாகவே பலது நடக்கலை. பிஜேபி தான் அங்கே ஃபோர் ஃப்ரண்ட்டில் போன மாதிரி இருந்தது. நிதிஷ்குமார் மைனர் பார்ட்னராகத்தான் இருந்தாருங்கிறத பார்க்குறோம். 15 சீட்டு அவங்க லீடிங்கில் இருக்கிறாங்க. அதாவது தனிப்பெரும் கட்சியாக பீகாரில் ஒரு இண்டிவிஜுவல் கட்சி ஜெயிச்ச சீட்டுன்னு பார்த்தா நிதிஷ்குமார் தான் லீடில் இருக்கிறார். 15 சீட்டுகள் அப்படிங்கிறத பார்க்குறோம். பாஜக 13 சீட்டு கிட்ட இருக்கிறாங்க. கடந்த முறை அவங்க 2 பேரும் சேர்ந்து ஸ்ட்ராங்காக இருந்த காலகட்டத்தில் ஜெயிச்சதோட இது கம்மி தான் அப்படின்னாலும் கூட இந்தியா கூட்டணி ஏன் பீகாரில் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத நம்ம எலெக்ஷன்ஸ்க்கு பிறகு தான் பார்க்கணும். இல்லை, நிதிஷ்குமார் குறித்து ஒரு பேசிக்கான கால்குலேஷன் வந்து பொதுவாக இந்தியா கூட்டணி மட்டும் கிடையாது, ஜென்ரலாக பத்திரிகைகளே வந்து அதை வந்து கோட்டை விட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா நிதிஷ் போனப்போ இது ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்பர்ஸை டேட்டாவாக ஒப்பீனியனாக வச்சுட்டு இருந்தாங்க. அந்த நம்பர்ஸ் எல்லாமே மாறிடுச்சு. இதில் நிதிஷும்
அவர் வந்து இந்தியா கூட்டணியோட இணைஞ்சு நின்றுருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு வந்து ரிசல்ட் இந்நேரமே டிக்ளேர் பண்ற ரேஞ்சுக்கு போயிருக்கு ரிசல்ட். அதனால பயங்கர இழுபறியா இருக்கு. ஸோ அப்போ உத்தரப்பிரதேசத்தினுடைய வெற்றி ஒரு பக்கம் இருந்தாலும் பீகாரில் ஒரு சின்ன சர்வீஸ் சந்திக்குது. வெஸ்ட் பெங்கால் எப்படி இருக்கு வளவன்? வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் மமதா ஒரு பெரிய அலையை தான் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஸ்வைப் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா மொத்தம் இருக்கக்கூடிய 42 தொகுதிகளில் 31 தொகுதியில் மமதா மட்டும், திரிணாமுல் மட்டும் லீட்ல இருக்கு. பிஜேபிக்கு 10 தொகுதி டபுள் டிஜிட்டை தொட்டிருக்கிறாங்க. அந்த டபுள் டிஜிட்டை மெயின்டைன் பண்ண போறாங்களாங்கிறது நமக்கு ஈவினிங்குள்ள தெரிஞ்சிடும். காங்கிரஸ் ஒரே ஒரு இடத்துல லீட்ல இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இந்தியா கூட்டணி கிட்டத்தட்ட 42ல் 32 தொகுதி அப்படிங்கிறது. பாஜக பல விஷயங்களை செய்தது. இன்னும் சொல்ல போனால் சந்தேஷ்கலி இன்சிடென்ட் எல்லாம் இங்கே எடுபடலை அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸ்டார் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு பார்த்தா குற்றம் நிரூபிக்கவே படாமல் பதவி பறிக்கப்பட்ட மஹுவா மொய்த்ரா, அவங்களுடைய ஃபயர் பிராண்டு மீண்டும் கிருஷ்ணா நகர் தொகுதியில் மிகப்பெரிய லீடில் இருக்கிறாங்க. லீடு மட்டுமே அவங்க 3 லட்சம் வாக்குகளை கடந்து லீடு மட்டுமே ஒரு 70,000 வாக்குகள் லீடில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மம்தாவினுடைய அரசியல் வாரிசு அவருடைய சகோதரர் மகன் அபிஷேக் பானர்ஜி திரிணாமுல் கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் அவர் தான். அவருக்கு வாக்கு லீட் மட்டுமே 4 லட்சம் வாக்கு டிஃபரன்ஸ் மட்டுமே, 5 லட்சம் வாக்கு கடந்திருக்காரு. கிட்டத்தட்ட 4,12,000 வாக்கு அவருடைய டிஃபரன்ஸ் மட்டுமே அப்படிங்கிறத பார்க்குறோம். அவருடைய தொகுதி அப்படின்னு பார்க்கும்போது டைமண்ட் ஹார்பர், அங்கே வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய டைமண்ட் ஹார்பர் தொகுதி. அதே போல் முன்னாள் பாஜகவினுடைய மத்திய அமைச்சராக இருந்த சத்ருஹன் சின்ஹா, அவர் ஒரு ஸ்டார் கேண்டிடேட், திரிணாமுல் கட்சியில் கேண்டிடேட்டாக நிற்கிறார், லீடில் இருக்கிறார். அவருடைய வாக்கு சுமார் 40,000 வாக்கு வித்தியாசம் லீடில் அசன்சோல் அப்படிங்கிற தொகுதியில் நிற்கிறாரு. இன்னொன்று பார்த்தோம்னா கிரிக்கெட்டர் யூசுப் பதான், அவர் யாரை எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியினுடைய மேற்கு வங்க தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி எதிர்த்து. ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி மம்தாவை அவ்வளவு வெளுத்து வாங்கக்கூடியவர். அவங்க ஒரு ஃபயர் பிராண்டாக மம்தாவுக்கு எதிராக அரசியல் பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலாக பல நேரத்தில் இந்தியா கூட்டணியை நான் கூட சேர்த்துக்காமல் தள்ளி வைக்கிறேன்னு காரணமே அவருடைய பேச்சு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி எதிர்த்து யூசுப் பதானை மம்தா களமிறக்கி கிரிக்கெட்டர் யூசுப் பதான் லீடிங்கில் இருக்கிறாரு. ஒரு 11,000 வாக்குகள் லீடு அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. இது போக ஒரு தொகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவும் சரி திரிணாமுலும் சரி கட்டல் அப்படிங்கிற தொகுதியில் 2 சினிமா நட்சத்திரங்களை இறக்கியிருந்தார்கள். அதுலேயும் அகைன் திரிணாமுல் கட்சியினுடைய தீபக் அதிகாரி லீடில் இருக்கிறாரு. ஹிர்மனாய் சட்டோபாத்யா அப்படின்னு பாஜகவினுடைய கேண்டிடேட் பேக்கில் இருக்கிறாரு. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்குது. இந்த 31 சீட்டுகளில் பெரும்பாலும் கடந்த முறை ஜெயித்த அந்த 25 சீட்டுகளில் எதையுமே திரிணாமுல் பறி கொடுத்த மாதிரி தெரியல. கூடுதலாக வந்த வரைக்கும் அவங்க தட்டி பறிச்ச சீட்ஸ் தான் ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பாஜகவுக்கு கடந்த முறை அவங்க கிட்டத்தட்ட அங்கே 18 சீட் வரைக்கும் வாங்கியிருந்தாங்க. அதில் இழந்திருக்கிறார்கள், இன்னமும் இழக்கப் போகிறார்களா? ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு விஷயம் சொன்னாங்க, சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது ட்ரிபிள் டிஜிட்டை தொட்டுட்டா அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னாங்க. ட்ரிபிள் டிஜிட்டுக்கு கீழே கரெக்டாக மம்தா ஹோல்டு பண்ணாங்க. இங்கே டபுள் டிஜிட்டில் இருக்காங்க, அதை சிங்கிள் ஆக்க போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து அந்த ஓட்டு டிஃபரன்ஸ் குறித்து செய்திகள் எப்படி வருது அப்படின்னா, இப்போ வந்து ஏறத்தாழ ஒரு 70-75 தொகுதிகளில் வந்து ஒரு 10,000 ஓட்டு வாக்கு வித்தியாசம், ஒரு 15,000 வாக்கு வித்தியாசம் இந்த லீடிங்கில் தான் இருக்குது. நமக்கே தெரியுது. இப்போ 295 சொல்கிறாங்க என்டிஏ கூட்டணி சொல்லும்போது, இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது வந்து 293 இருந்துச்சு. அப்புறம் இன்க்ரீஸ் ஆகுது, மறுபடியும் டிக்ரீஸ் ஆகுது. இந்த ஃப்ளக்சுவேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளக்சுவேஷன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ பிஜேபிக்கு ஒரு 270 கீழே வந்துருச்சு. என்டிஏ கூட்டணி 270 கீழே வந்து இந்தியா கூட்டணி ஒரு 250, 260 வருதுன்னு வச்சுங்களேன். இந்த சூழ்நிலையில் இந்தியாவில் எப்படி ஆட்சி அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது? இதில் வந்து ஆந்திர பிரதேசனுடைய ரோலோ இல்லை நிதிஷ்குமாரோட ரோலோ ஏதாவது இருக்குமா? இல்லை, கண்டிப்பாக நீங்கள் வந்து யாருக்குமே பெரும்பான்மை இல்லாத தொங்கு நாடாளுமன்றம் என்கிற நிலையை நோக்கி போனால் அதற்கு பிறகு தான் முக்கியமான விஷயம் இருக்கும். பாஜகவுக்கு 2 பிரச்சனை. மோடியை நகர்த்தினா தான் நீங்கள் கூட்டணி கட்சிகளே உள்ளே கொண்டு வர முடியும். ஏன்னா இவ்வளோ நாள் மோடி என்கிற தலைவர் சொந்த கட்சிக்காரர்களே எப்படி நடத்தினார், அது ஒன் வே மட்டும்தான். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா அது ஆர்டர் தான், டிஸ்கஷனே கிடையாது அப்படிங்கிற ஒரு ஆளால் கூட்டணி ஆட்சிக்குள்ளே கொண்டு வந்து ஒரு 13 மாதம் வாஜ்பாய் பட்ட பாடு மாதிரிலாம் பட முடியாது என்பது ஒன்று. மோடியே அவருடைய தொகுதியில் பின்தங்கி அதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி லீடை பிடிச்சார். நீங்கள் 10 ஆண்டுகள் பிரதமராக இருந்து உலகமே போற்றக்கூடிய விஸ்வகுருவாக இருந்து ஒரு 3ஆம் சுற்றுக்குள்ளேயே ஒரு பின்னடைவை சந்தித்து வரீங்க அப்படின்னா இதுவே உங்களுக்கு நீங்கள் மென்டலி கிரியேட் பண்ண இமேஜை காலி பண்ணியிருக்கோம். ஒன்று. 2வது, அஃப்கோர்ஸ் அவர் ஜெயிக்க தான் போகிறாருனாலும் நீங்கள் கடந்த முறை ஜெயித்ததை விட அதே எண்ணிக்கை வராத போது அதை விட குறைஞ்சிங்க அப்படின்னாலே உங்களை ஓரங்கட்டிட்டு கொண்டு வருவதற்கு ஆட்களை அவங்க தயாராக ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் ஆல்டர்னேட்ஸை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ கூட்டணி சர்க்கார் அப்படின்னா அதுக்கு முதல்ல மோடி வயபலாங்கிற கேள்வி இருக்குது. இந்தியா கூட்டணிக்கு 2 ஆப்ஷன் இருக்குது.
அவங்க வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட ஒரு 30 சீட்டுகள் வரைக்கும் இருக்கிறது. நிதிஷ்குமாருக்கு ஒரு 15ம், இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு 16 சீட்டும் இருக்கிறது. 2 பேரையும் கூப்பிட்டு நீங்கள் பிரதமர் துணை பிரதமராக இருந்துக்குங்க அப்படின்னு ஒரு ஆஃபரை கொடுத்தா அவங்க இந்த பக்கம் வர்றதுக்கு பெருசாக தயங்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா நிதிஷ்குமார் நீங்கள் கன்வீனருங்கிற பொசிஷனில் இருந்துட்டு தான் அவர் போனார். அவருக்கு பல்ட்டி அடிப்பது புதிதல்ல. அந்த பல்ட்டி அவருடைய வாக்கு வங்கியில் சேதாரத்தையும் ஏற்படுத்துறது இல்லை அப்படிங்கிறது ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு பெரிய பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் யாருமே அனலைஸ் பண்ண முடியாத ஒரு இடமா இருக்காரு நிதிஷ்குமார். இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனா அவர் தான் பயங்கரமா அனலைஸ் பண்ற ஆளா இருக்காரு. நீங்க கடந்த முறை யாராச்சும் ஒரு சிஎம் இறந்துருப்பாங்க, 3 சிஎம் 4 சிஎம் வந்திருப்பாங்க. ஒரு 5 வருஷத்துல 3 முறை முதலமைச்சராக ஒருத்தரே பதவி ஏற்றிருக்காரு. அது அந்த மக்கள் அதை ஓகே அவர் தானே இருக்காரு அப்படின்னு எடுத்து போடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதுல என்னன்னா, கூட்டணி ஆட்சியாக கடந்த முறை தேஜஸ்வி நிதிஷ் இருந்தபோது, உங்களுக்கு ஆர்ஜேடி ஜேடியு இருந்தபோது செஞ்ச 2 பேருமே கூட்டணி ஆட்சி தான். பல திட்டங்கள், அது வேலை வாய்ப்பில் தொடங்கி உங்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு அந்த இதை ரிலீஸ் பண்ணதுலேருந்து பல விஷயங்களை செஞ்சாலும் நம்பர் 2ஆக இருந்த தேஜஸ்வியை விட நிதிஷ் அந்த கிரெடிட் எடுத்துக்கிட்டதை மக்கள் கூடுதலாக ஏற்றுக்கிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. 2 பேர் டிரைவாகி வந்ததுமே அப்படி தான் இருக்குது. ஆக்சுவலி நிதிஷ் தான் விஸ்வகுரு மாதிரி இருக்காரு. ஏன்னா நீங்கள் இந்தியா கூட்டணியினுடைய கன்வீனராக்குங்க தலைவராக்குன்னு சொன்னாங்க, கேட்கல யாரும். இப்போ அவரே வந்து போல் ரிசல்ட்டுக்கு பிறகு அவர் தான் தலைவராக மாறுற மாதிரியான சூழல்லாம் ஏற்படுது. இப்போ இது ஏன் வந்து இதே அப்ரோச்சை பிஜேபி பண்ண மாட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? இப்போ சந்திரபாபு நாயுடியாக இருக்கட்டும், நிதிஷாக இருக்கட்டும், உங்களுக்கு நாங்கள் ஆஃபர்ஸ் தர்றோம், அந்த ஆஃபர்ஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள், நீங்கள் இந்தியா கூட்டணி கூட போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு 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 குதிரை பேரம் நடக்கும் இல்லையா? இல்லை, ஆப்வியஸாக குதிரை பேரத்தை நோக்கி, குதிரை பேரம் இல்லாமல் இந்த எலெக்ஷன் முடியுமா அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா பிஜேபிக்கு சிங்கிள் மெஜாரிட்டி வராத வரைக்கும் ஒரு எம்எல்ஏனாலும் அதுக்கான வெயிட்டேஜ் இருக்க தான் போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ சந்திரபாபு நாயுடுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, மோடி என்பவர் பாஜகவில் குஜராத்தில் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பாக டெல்லியில் அவர் காரியகர்த்தாக இருந்த காலத்திலிருந்து இவர் என்டிஏக்கு கன்வீனராக இருந்தவர் சந்திரபாபு நாயுடு. அவரை வெளியேற்றியது அப்படிங்கிறத அவரை போக தான் வச்சாங்க. அவருக்கான குறைந்தபட்ச மரியாதையை கூட கொடுக்க இருந்து போக வச்சாங்க. இன்னைக்கு நிர்பந்தத்துக்கு வந்திருக்காரு. இப்போ அவர் ஜெயிக்கிறார் அப்படின்னா, ஏன்னா இப்போ கூடுதலாக ஸ்டேட்ல ஆட்சியை பிடிக்க போறாரு. நீங்க பிஜேபி கூட எவ்வளவுதான் அவங்களுடைய டீல்ஸ்க்கு ஒத்துக்கிட்டாலும் கூட ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவங்க வந்து நீங்க சொல்றது எல்லாத்தையும் ரிசீவ் பண்ற இடத்துக்கு போவாங்களா? மோடி அப்படிப்பட்ட ஒரு தலைவராங்கிற கேள்வி இருக்கு. இவருடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் அமராவதியை தலைநகராக்கணும் அப்படிங்கிறது ஜெகன் அதை கிடப்பில் போட்டார். இப்போ அந்த எகைன் தலைநகரை மாற்றணும் அப்படின்னா அதுக்கான ஃபண்ட்ஸை யோசிச்சு பாருங்க, அந்த குவாண்டம். அப்போ நம்ம டிக்டேட் பண்றதை கேட்குற இடத்துல கூட்டணி சர்க்கார் இருந்தால் நமக்கு அது கூடுதல் அட்வான்டேஜ்னா அவர் அதை தானே ப்ரிஃபர் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நிதிஷ்குமாருக்கு அவர் இப்போ அணி மாறி போனாலும், கரெக்டாக ராமர் கோயில் திறப்புக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போனார். போன பிறகு அவருக்கு அங்கே என்டிஏ கூட்டமாக நடைபெற்றதா இந்த எலெக்ஷன் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அவருக்கு என்ன மரியாதை கொடுக்கப்பட்டது? மோடி வரும்போது சைடில் அவரை பக்கத்தில் நிற்க வச்சு அந்த தாமரசி எம்பளத்தை பிடிச்சிக்கிட்டு கூடவே அமைதியாக தான் போக வச்சாங்க. அவருடைய சின்னத்தை அவர் பிடிக்கல, சீஃப் மினிஸ்டராக இருக்கார், அவர் தாமரை சின்னத்தை எடுத்துகிட்டு தான் ரேலியில் கூட துணைக்கு போனாருங்கிறத பார்க்குறோம். அப்போ பிஜேபி கிட்ட நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒரு ஏற்கனவே கடந்த காலத்தில் வாஜ்பாய்க்கு இங்கே அதிமுகவில் ஆஃபீஸ் மேனேஜராக இருந்த வச்சு ஜெயலலிதா லெட்டர் போட்டாங்கல்ல, இந்த மாதிரியான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் மோடி ஒரு நாளும் ஒத்து வர மாட்டார் என்பது ஒன்று. நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் நேஷனல் ஆஸ்பிரேஷனுங்கிறது ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்கிறது. எப்படியாவது பீகாரை தாண்டி போயிடணும் அப்படின்னு அவருக்கும், இங்கே ஆந்திர பிரதேசத்தை தாண்டி போயிடணும் அப்படிங்கிற ஆஸ்பிரேஷன் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கும்போது, அப்போ இதுக்கு ஓகேவா வயபிளா நாங்கள் பிரதமர் துணை பிரதமர் கூட கொடுக்குறோங்கிற இடத்துக்கு போவாங்களா, இல்லை இந்த ஆஃபர் எடுத்துப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். இதில் அடுத்தது பீகாரில் எலெக்ஷன்ஸை நோக்கி ஒரு 2 இயர்ஸ்க்கு உள்ளே போகிறாங்க அப்படின்னா, நிதிஷ் கட்சி கடந்த 4 தேர்தலில் பாஜக கூட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய சீட்ஸை இழந்துக்கிட்டே வந்து மைனர் பார்ட்னராக மாறி இருக்கிறார்கள். அப்போ அந்த ரிஸ்க் அவர் எடுப்பாரா அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். இந்த இடத்துல வந்து இந்தியா கூட்டணி கன்வின்ஸ் ஆக வேண்டிய தேவை எங்கிருந்து வருது? இப்போ நான் வந்து உங்களை பிரதமர் ஆக்குறோம், அதாவது நிதிஷை பிரதமர் ஆக்குறதோ இல்லை வந்து சந்திரபாபு நாயுடு பிரதமர் ஆக்கணும் அப்படிங்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு சாலிடான கன்வின்ஸ் வேணும் இல்லையா? அந்த கன்வின்சிங் கெப்பாசிட்டி வந்து ராகுலோ இல்லை மற்றவங்களோ எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா கூட்டணியில் திமுக இருக்குது, திமுக ஒரு சாலிடாக ஓட் பேங்க் இருக்கும்போது அவங்க சந்திரபாபு நாயுடு வந்து ஒரு பிரதமர் கேண்டிடேட்டாக ஏற்றுக்குவாங்களா? ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? அதே மாதிரி வந்து நிதிஷை ஏற்றுக்குவாங்களா? ஒரு பெரிய மம்தா ஏற்றுக்குவாங்களா நிதிஷை வந்து ஒரு பிரதமர் கேண்டிடேட் ஆக்குறதுக்கு? ஸோ இந்த கன்வின்ஸை வந்து இந்தியா அலையன்ஸ்னால செய்ய முடியுமா? இல்லை,
திரும்ப மோடி வந்து மொத்த கட்சி இடியால் அரெஸ்ட் ஆகி உள்ளே போகிறதுக்கு, ஆட்சி மாற்றத்திற்கு நெகோசியேஷனுக்குள்ளே வந்து ஸ்ட்ராங்கான இலாக்காவை நீங்கள் எடுத்துக்கோங்க, கேட்குற இலாக்காவை குறைந்தபட்ச சேதாரம், கட்சியை காப்பாற்றணும், நீங்கள்லாம் வெளியில் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஆப்ஷனை எடுத்துக்கிறதுல என்ன பிரச்சனைங்கிற மாதிரியான ஒரு டிஸ்கஷன்ஸை நோக்கி தான் நம்ம ப்ராக்டிக்கலாக பேசினா போகும். அகைன் இன்னொரு 5 வருஷம் நீங்கள் மோடிக்கு கொடுத்தோம் அப்படின்னா என்ன கட்சிகள் எப்படி இருக்கும்? கெஜ்ரிவால் சொன்னதெல்லாம் நடக்கும். கெஜ்ரிவால்னு சொன்னோம் டெல்லியை பேசி ஆகணும். அங்கே பார்த்தா ஆம் ஆத்மி ஒரு இடத்துல கூட லீட்ல இல்லை அப்படிங்கிறத பஞ்சாப்லயும் காங்கிரஸ் தான் இருக்காங்க, போயிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அப்போ கெஜ்ரிவாலினுடைய மவுஸ் என்பது அல்லது கெஜ்ரிவாலை ஒரு நேஷனல் ஃபிகராக பார்க்கலையா அப்படிங்கிற கேள்வியே இருக்கு. இல்லை கெஜ்ரிவாலுக்கும் மோடிக்கும் ஒரே ஓட் பேங்க் தாங்கிறத நம்ம பார்த்தோம்னா அப்போ அந்த 2 பேருக்குள்ள வச்சோம்னா மோடிக்கான மவுஸ் தான் கூட இருக்கோ. சாஃப்ட் இந்துத்துவா எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முறை அது நவீன் பட்நாயக்கோ அல்லது ஒரு ஜெகன்மோகனோ ஒரு கெஜ்ரிவாலோ அதை விட எங்களுக்கு ஹார்ட்கோர் இந்துத்துவா தான் நாங்கள் அங்கே ப்ரிஃபர் பண்ணுவோங்கிற ஒரு பேட்டர்னும் வந்திருக்கும்னு நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல கன்வின்சிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு இவங்க இவ்வளோ நாள் கிளைம் பண்ணாங்க இல்லையா, அந்த குறைந்தபட்ச ஜனநாயகத்தை காப்பாற்றணும் அப்படின்னா ஆட்சி மாற்றம் தேவை என்கிற இடத்துக்கு போகக்கூடிய இடம்ங்கிறது இந்தியா கூட்டணி நீங்கள் நெருக்கி வந்துட்டு அவங்களுக்கும் மெஜாரிட்டி பிஜேபியை சிங்கிள் அவுட் பண்ணி தனித்து நிற்க வைப்பதற்கான வேலைகளை இவங்க செஞ்சாங்கன்னா அதுதான் அடுத்தபடியாக இவங்க கட்சியாக ஜீவித்திருப்பதற்கே பிஜேபியை அவரை விட்டு இறக்க வேண்டிய தேவை இருக்கு. வேற வழியில கண்டிப்பா கன்வின்ஸ் ஆயிதா. ஒரு 6-7 மாசமாச்சு கூட்டணி சர்க்கார்னு போட்டு எதையாவது உருட்டி இவங்களை ஒதுக்கி வச்சிங்கன்னா அதுக்கு பிறகு ஒரு மாதிரியான ஒரு செட்டப்பை நோக்கி வருமோன்னு கூட நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து விவாதிப்போம் வளவன். இன்னும் ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கு. இன்னொரு 1/2 hour கழிச்சு திருப்பி நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். கண்டிப்பாக பல ஸ்டேட்ஸ் என்னென்ன மாதிரியான அந்த ஸ்விங் இருக்கிறது டுவர்ட்ஸ் ஒரு 3-3:30 பிறகு நமக்கு தெரிஞ்சிடும், செட்டில் ஆகிறதுக்குள்ளே வந்துடும். எப்படியும் கூட்டணி பேச்சுவார்த்தை அது இதுங்கிறதெல்லாம் இழுத்துட்டு போய் மோடி கணக்கு பண்ண இன்னைக்கு சாயங்காலம் ஒரு ரேலி வேற ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு, வெற்றி ரேலி அப்படின்னு. நடக்குதா என்னங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம், பேசுவோம். நன்றி.